உக்தானிருதம் ரிஷிம் யதா. உக்தா அனிருத்தம் ரிஷிம், பொய் சொன்ன ரிஷி மூஞ்சி மாதிரின்னு சொல்கிறார் ராமாயணத்திலேயே. அதனால சரபங்கர் தத் சர்வம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? ராமா, நீ வந்துட்டே இருக்கும்பொழுது தான் இந்திரன் வந்தான். எதுக்கு இந்திரன் வந்தான் தெரியுமோ? பிரம்மா கூப்பிட்டு அனுப்புகிறார். என்ன பிரம்மலோகம் நான் வரணும்னு பிரம்மா கூப்பிடுறார். என்ன தபசு வரும்? ஒரு காய்கனிகளை தின்னுருக்கிற ரிஷியை பிரம்மா கூப்பிட்றாராம். அவர் நேரடியாக வர்றதுக்கு அவகாசம் இல்லாமல் இந்திரன்ட்ட சொல்லி, நான் ஸ்வாகதம் சொன்னதாக போய் சரபங்கர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இங்கே சரபங்கர்கிட்ட வந்து இந்திரனும் சொல்கிறான், உங்களை பிரம்மதேவன் கூப்பிட்டாருன்னு. அதை அப்படியே ராமர்கிட்ட சொல்லிவிட்டார். உடனே சுவாமி கேட்குறார், பிரம்மன்னு நீங்கள் பிரம்மலோகம் போகலையான்னார். நான் எப்படி போவேன்? பிரம்மலோகம் நகச்சாமி, பிரம்மலோகம் போகலை. ஏன் போகல தெரியுமோ? துவாம் அதிருஷ்டுவா பிரியாதித்யம். அங்கே என்ன வேலை எனக்கு? சாட்சாத் பரமாத்மாவான நீ தம்பியோடும் சீதையோடையும் இப்படி தண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்ணி எங்கள் ஆசிரம வாசலாக வரும்பொழுது ஒன்றை தரிசனம் பண்ணாமல் எனக்கு பிரம்மலோகத்தில் என்ன இருக்குன்னு துவாமதிருஷ்டுவா பிரியாதித்யம். உடனே பார்த்தார் சுவாமி, இப்பேற்பட்ட மகாத்மா பிரம்மலோகத்தையே தியாகம் பண்ணினாரே நம்ம தரிசனம் பண்ணணும்னு. இப்போ அவருக்கு அந்த நஷ்டம் ஏற்படக்கூடாது, நம்மால் ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு சுவாமி அவரை பார்த்து அகமேவாகரிஷ்யாமி சர்வான் லோகான். இங்கே தான் சுவாமி இத்தனை நாளாக மனுஷன் நடித்தவர் தன்னை மறந்து பேசுகிற இடம். உங்களுக்கு எந்த புண்ணிய லோகம் வேணும்னு சொல்லுங்கோ. சர்வான் லோகான் மகாமுனே அகமேவ ஆக இங்கே கொண்டு வரேன்டார். நீங்கள் அங்கே போக வேண்டாம், அந்த புண்ணிய லோகத்தை இங்கே கொண்டு வரேன், உங்களுக்கு எந்த லோகம் வேணும் சொல்லும். உடனே இவர் எப்பேற்பட்ட பிரபாவசாலி, இவரை விட அவர் பிரபாவசாலியாக சரபங்கர். அவர் சொல்கிறார், அப்பா நான் கையால் ஆகாமல் தான் உன்னை கேட்டேன்னு நினச்சியான்னார். நீ கிஃப்டாக கொடுக்குற மாதிரி எந்த லோகத்தையும் நான் வச்சுக்கலடாங்கிறார். யக்ஷயான ரசா தூலா மயாலோகா ஜிதா சுபா, ஜெயிச்சு வச்சிருக்கேன்னார். எந்தெந்த புண்ணியலோகம் உண்டோ எல்லா புண்ணியலோகத்துக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கையில் வச்சுருக்கேன். அங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம், அது மாதிரி டிக்கெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜிதா அங்கே விசாலாம் கிடையாது, ஜிதாலோக ஜெயிச்சு வச்சுருக்கேங்கிறார். ஏன்னா தேவலோகமா அதுக்குள்ளே புண்ணியம் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பாசு கையில் இருக்குது, ஜெயிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சொர்க்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்ய, இதெல்லாம் சொர்க்கத்தில் பேதம். இது மாதிரி எந்தெந்த பிரதேசத்துக்கு போகணுமோ அங்கங்கெல்லாம் போவேன். இல்லை வருணலோகமா, அப்புறம் குபேரலோகமா, பிரம்மலோகமா, வைகுண்டமா, கைலாசமா, எல்லா லோகத்துக்கும் போகிற புண்ணியம் கையில் இருக்கு. ஜிதாலோகா ஜிதா மயாலோகா ஜிதா சுபா, அத்தனை புண்ணியம் பண்ணி வச்சிருக்கேன். பிராமியாச்ச நாகபிருஷ்டியாச்ச, பிரம்மலோகத்துக்கு போவதற்கு உரிய தபஸ் என்கிட்ட இருக்கு. நாகபிருஷ்டியாச்ச, சொர்க்காதி லோகங்களில் சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு உள்ள புண்ணியங்களை பண்ணி வச்சிருக்கேன். புண்ணியத்துக்கு பலன் சொர்க்காதி லோகம், தபஸுக்கு பலன் பிரம்மலோகம். இந்த ரெண்டையும் ஜெயிச்சு கையில் வச்சுருக்கேன். சொர்க்கத்தில் வேணால் சொர்க்கத்தில் இருக்கலாம், பிரம்மலோகத்துக்கு வேணால் பிரம்மலோகத்துக்கு போகலாம், எந்த லோகத்துக்கு வேணாலும் நான் போகலாம். அதனால் பிரதிகிருஷ்ணீஸ்வமாமி மாம மாமகாணி எல்லாம் சித்தமாக இருக்கு. எனக்கு அந்த லோகத்துக்கு போகிறதுக்கு சக்தி இல்லாமல் உட்காந்துக்கல, போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை தரிசனம் பண்ணணும், எனக்கு அதுதான் வேணும். உடனே சுவாமி பிரமிச்சு வேட்டாரா, என்ன ரிஷியினுடைய தபஸுக்கு முன்னாடி ஈஸ்வரனான நம்முடைய மகத்துவமே அல்பமாக விடுத்து பிரமிச்சாராம் சுவாமி சரபங்கருடைய தபஸை கண்டு. அப்படி ஒரு தபஸ்வி. சபுண்ணிய கர்மா பவனே த்விஜர்ஷபா
பிதாமகம் சானுச்சரம் ததர்ஷா. இங்கேருந்து திவ்யா அவர் சுவாமியை பார்த்து ஒரே ஒரு காரியம், என்னுடைய அக்னிஹோத்திர அக்னி இருக்கு, அதில் இறங்க போகிறேன் உனக்கு நேர. சுவாமி அவர் சரீரத்தை பஸ்மமாக்கிட்டார். அப்படியே சரீரத்தை பஸ்மமாக்கி கிளம்பிட்டாராம் பிரம்மலோகத்துக்கு. திவ்யமான விமானத்தில் இப்படி பிரம்மலோகத்துக்கு வந்தால் பவனே த்விஜர்ஷவஹா, இந்த சரபங்கர் பிரம்மலோகம் போகிறார். பிரம்மா அங்கே உட்கார்ந்துருக்காராம். உட்காரல, பூர்ண கும்பத்தை கையில் வச்சுன்னு காத்துருக்கார். பிதாமகம் சானுச்சரம் பிரம்மாவை பிரம்மலோகத்தில் அவளுடைய பக்தாள்லாம் இருக்காளுன்னு ஏற்கனவே புண்ணிய பிரம்மலோக வாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் பூர்ணகும்பத்தையும் ஒருத்தர் புஷ்பமாலையும் இன்னொருத்தர் பழங்களையும் இது மாதிரி அவளுக்கு பகுமானப்படுத்துறதுக்குள்ள வஸ்துக்களெல்லாம் கையில் வச்சுட்டு சானுச்சரம் ததரை பார்த்தா பிரம்மா தன் சீட்டில் உட்காராமல் இந்த சரபங்கருக்காக நின்றுருக்காராம் பூர்ணகும்பத்தை கையில் வச்சுட்டு. பிதாமகச்சாபி சமீக்ஷதம் த்விஜம், இவர் பிரம்மாவை பார்க்கிறார், பிரம்மா இவரை பார்க்கிறார். இந்த சரபங்கரை பார்த்து நனந்தா பரமானந்தப்பட்டு சுஸ்வாகதமித்யுவாஜா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்வாகதம்னு பிரம்மா அழைக்கிறாராம். இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவர் ராமனுக்காக காத்துருந்தாருங்கிறதுலேருந்தே பிரபுவனுடைய பெருமை தெரியும். இவ்வளவு சக்தி உள்ளவரான் சரபங்கர். புண்ணியலோகத்தை அடைஞ்ச உடனே அத்தனை ரிஷிகளும் திருவி ராமர்கிட்ட ஏகிபஸ்ய சரீர முதுக பாருங்கோங்கிறார். எல்லாம் பட்டையாக உரிச்சு எடுத்துருக்கான் ராவணனுடைய ஆட்கள். அசத்துகள் கரதூஷன் திருச்சிரசு 14,000 ராட்சசால் ஃபோர்ஸ். அவன் லங்கையில் இருக்கிறவன் இந்தியாவில் நிறுத்திருக்கானோ. அவனோட ஊர் எங்கேயோ இருக்கு, இங்கே இந்தியாவில் ஃபோர்ஸை நிறுத்தியிருக்கான். அது மாதிரி இன்றைக்கி முடியுமா? அன்றைக்கி நிறுத்தி விட்டான், இன்றைக்கி முடியுமோ? அது மாதிரி அதுபோல் நிறுத்தியிருக்கானா ராவணன். கரண் தூஷணன் திருச்சிரசு 14,000 ராட்சசால் அவனுடைய சேஃப்டிக்கு அடுத்த கண்ட்ரியில் நிறுத்தியிருக்கான். நம்ம பாரத தேசத்தில் அவள் தான் உபதிரவப்படுத்துகிறா காட்டில். அதை பார்த்து அத்தனை பேரும் சுவாமியை பார்த்து தன் முதுக காமிக்க சுவாமி கண்ணில் கண்ணீர் வந்துவிட்டு தான் சுவாமிக்கு. ஏன் அப்படின்னா, நான் இருந்து எங்களுடைய ராஜ்ய பரிபாலனத்தில் ரட்சிக்க வேண்டிய தபஸ்விகள்லாம் இவ்வளவு சிரமப்பட்டுருக்கே, இதை பார்க்காமல் நான் இருந்துட்டேனே. என்னுடைய வனவாசம் தஸ்யமேயம் வனேவாசா பவிஷ்யதி மகாபலா, என்னுடைய பிதிர்வாக்கிய பரிபாலனமே இப்போ தான் சபலமாச்சு. ஏதோ அம்மா சொன்னான்னு காட்டுக்கு வந்துட்டேன், காட்டுக்கு வந்தது நியாயம்னு தெரியுது, இப்போ தான் சபலமாச்சு. உங்களுக்கு நான் அபயம் கொடுத்து, ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுத்து, இனி கவலை இல்லாமல் உங்கள் சுதர்மத்தில் இருங்கோ, அத்தனை ராட்சசாலையும் துவம்சம் பண்ணி விடுறேன்ட்டார் சுவாமி. உங்கள் கிட்டக்கையே வரமாட்டான், துவம்சம் பண்ணி விடுறேன்னு சுவாமி அபயம் கொடுத்தார். உடனே தேவியும் இப்படி நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணாத ராட்சசால் அழிச்சுடுறேங்கிறேன்னு சொல்ல, சுவாமி அம்மா அவளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் என்ன உயிரை விட்டாலும் விடுவேன், லட்சுமணனை விட்டாலும் விடுவேன், உன்னை விட்டாலும் விடுவேன். இந்த பிராமணாளுக்கு வச்ச தபஸை, இவாளுக்கு பண்ணின பிரதிஜையை மீறமாட்டேன் அப்படின்னு சுவாமி அவள் அபயம் கொடுத்துட்டு அங்கேயே இருக்கார் சுவாமி. இப்படியே பஞ்சவடியில் வசிச்சுருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வரா. இது என்ன 11 வருஷம் ஆகிடுது. இப்போ நான் 15 நிமிடத்தில் சொல்லிவிட்டேன். அது 11 வருஷம் இப்படியே தங்கியிருக்கார் சுவாமி. நிர்பயாளாக இருக்கார். ரிஷிகள்லாம் பஞ்சவடி வாசம். சுவாமி கோதாவரியில் ஸ்நானம் பண்ணி ஜிலு 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 ஜிலுன்னு சௌக்கியமாக இருக்காராம் சுவாமி. இப்படி சுவாமி பஞ்சவடியில் வசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு இந்த சூர்பணக வர, தம் தேசம் ராட்சசி காச்சித்து அஜகாம எதிர்ச்சயா. பகவத் சங்கல்பத்தினால வர, மேலே கதையை மாற்றணுமே.
இன்னும் 12 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுத்து. இன்னும் 2 வருஷம், 1 வருஷம்தான் மிச்சம். இந்த 1 வருஷமும் உடனே இப்படியே சுவாமி கிளம்பி விட்டாருன்னா மேலே ராவணாதிகள்லாம் வதம் ஆகாது, மேலே சரித்திரம் ஓடணுமனு. அதுக்காகவே சொற்பனக்கு அதை அப்படியே டைவர்ட் பண்ணுறதுக்கு வரா. ஆஜகாம எதிர்ச்சை சாத்து சொற்பனகா நாம. பார்த்தா ராமரை, வயசான கிழவியான், ராவணனுடைய சகோதரி. ராவணனுக்கு 50 லட்சம் வருஷம் ஆறுது அவனோட வயசு. அவனுக்கு தங்கைன்னு பார்த்துக்கோங்க 40 லட்சம் வயசாவது ஆயிருக்காதோ. அவள் வயசான தொண்டு கிழவி. அவள் யுவதியாக ரூபத்தை மாற்றின்னு இருக்காளாம். ஏன் மாற்றின்றான்னா அங்கே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. ராமரை பார்த்தது இங்கே மனசு மாறுறதான் அவளுக்கு. ராமமிந்தீவரஸ்யாமம் கந்தர்ப்பசதிருஷப்ரபம் பபூவேந்திரோபமம் திருஷ்ட்வா ராட்சசி. அவளுக்கு இந்த காமங்கள்லாம் போய் ரொம்ப வருடம் ஆச்சு, வயசானவளும். அவளுக்கு உற்பத்தியாம் விக்னேஸ்வர பூஜை. ஏன் உற்பத்தின்னா ராமம் இந்தீவரஸ்யா. பார்த்தா நீலோத்பலம் மாதிரி இருக்கார் திருமேனி, நீருண்ட மேகம் போல திருமேனி. கந்தர்ப்ப சதிருஷ மன்மதன் மாதிரி இருக்கார், இந்திரன் மாதிரி இருக்கார். பபூவேந்திரோபமம் திருஷ்டுவா. பார்த்தாலோ இல்லையோ ராமனை, இவளுக்கு எத்தனையோ லட்சம் வருஷம் முன்னாடி தான் காமம் இருந்தது, அதெல்லாம் சமாப்தி ஆயிடுது. இன்னைக்கு ராமரை பார்த்தாலோ இல்லையோ சுக்லாம்பரதம் ராட்சசி காமமோகிதா. 120%, 200% காமம். இந்த தொண்டு கிழமாக போய் நின்னா சுவாமி முகம் கொடுத்து பேசுகிறோம். இவ திருஷ்டியில் ராமர் நம்மளை பார்க்கணும்னா அப்படி நாம் ரூபம் எடுத்துக்கணும். உடனே என்ன பண்ணா, மாயையினால் ரூபத்தை மாற்றிண்டாளாம், அழகு பண்ணிண்டா. அழகு பண்ணிண்ட லட்சணமே இப்படி இருக்குங்கிறார் வால்மீகி. சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம் மகோதரி. 2 பேரையும் வர்ணிச்சா. சுமுகம் தலையில் ஜட, இடுப்பில் மரோருவி, காய்கனிகளை தின்னுண்டு எந்த போக போக்கியத்தையும் அனுபவிக்காமல் இருக்கிற ராமருடைய திருமுகம் பிரசன்னமாக இருக்கு. சுமுகம் பார்த்தா ஜிலு ஜிலு ஜிலுன்னு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அந்த க்ரீம் எல்லாம் போட்டுண்டு, லிப்ஸ்டிக் போட்டுண்டு, ஐப்ரோ போட்டுண்டு, அதுக்கு மேலே நெத்திக்கிட்டுன்னு பொட்டு வச்சுண்டு, என்னெல்லாமோ சுருளாக பண்ணிண்டு, என்னெல்லாமோ முகத்துக்கு அவலட்சணத்தெல்லாம் ஏற்படுத்திட்டும் துர்முகி. பார்க்கறதுக்கே நன்னா இல்லையா. ராமம் விருத்தமத்தியம். சுவாமியினுடைய இடுப்பு குறுகி அழகார். இடுப்பு இருக்கிறதே தெரியலையா, விசால மார்பு, இடுப்பு குறுகி இந்த வி மாதிரி இருக்கு, இடுப்பே தெரியலையா சுவாமிக்கு. அவளுக்கு எப்படி இருக்குன்னா அவளுக்கு இடுப்பே தெரியலேன்னு மகோதரி. அவளுக்கும் இடுப்பு இருக்கிறதே தெரியலையா, பீப்பா மாதிரி இருக்க. விஷாலாட்சம். சுவாமிக்கு கர்ணாந்த தீர்க்க நயனம். விஷால நண்ட அகண்டு நீண்டு காது வரிந்தான் இருக்கான் கண்ணு. விஷாலா. அவளுக்கு எப்படின்னா காது இங்கேயோ 2 பரலாங்க தள்ளி இருக்கு, மூக்கு கிட்டேயே முடிஞ்சுடுத்து கண்ணு. அவள் அது இவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானே அழகாக இருக்குன்னு மைனால் இழுத்து விட்டுருக்கான். விரூபா விஷாலாட்சம். அப்படி காது வரையில் நீண்ட கண்கள், விஷாலமான கடாட்சம் சுவாமிக்கு. இவ கண்ணு சின்னதாக இருக்கு, மைனால் பெருசு பண்ணிட்டு விரூபா. பார்க்கறதுக்கு பயமாக இருக்கான், கோரமாக இருக்கு. சுஸ்வரம். அம்மா வா, நீ யாருன்னு கேட்குறாரா. ரட்டநாயனை வாசிக்கிற மாதிரி இருக்கு, இனிமையாக இருக்கு சுவாமியோட வாக்கு. சுஸ்வரம். நான் தான் சூர்பனகேங்கிறால 7 சுரம்பு சேர்ந்து பாயிருது. பைரவஸ்வரா. சுவாமி பேசுறது மதுரமாக இருக்கு. அவள் வாயை திறந்தா 50 நாய் 30 பன்னி எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டால் எப்படி இந்த சப்த ஜாலம் இருக்கும், அது மாதிரி ஒரு வாயிலேருந்து வருது இத்தனையும். பைரவஸ்வரா. தருணம். நல்ல 24 வயசு சுவாமிக்கு. 34 வயசு, 37 வயசு சுவாமிக்கு. தருணம். நல்ல யுவாவா.
அவ எப்படி இருக்குன்னா தாருணா விருத்தா, 40 லட்சம் வயசு ஆனவன். தாருணா விருத்தா தட்சிணம். இவருக்கு 2வது லைன், செகண்ட் லைனே தெரியாதா, நேர்மை ஒண்டி தான் தெரியும். தட்சிணம் நேர்மை தான் தெரியும். அவளுக்கு என்ன தெரியும்னா வாம ஃப்ராடு ஒண்டி தான் தெரியுமா. வாமபாஷினி நியாய விருத்தம், நேர்மை தான் தெரியும். அவளுக்கு நேர்மையே தெரியாது. பார்த்தது போரும்னு தெரியல, போரும்னு தோண மாட்டேங்கிறது. சுவாமியை பார்த்தா, அவளை பார்த்தா பயமாக இருக்கு. சரீர ஜச இப்படி இருக்கான் மேட்சிங். ஆனால் அவள் எப்படி இருக்கான்னார், சரீர ஜசமாவிஷ்டா ராட்சசி. மன்மதன் தலைக்கேறி விட்டானா. சரீரஜன் வேறு மன்மதனுக்கு. சரீர ஜசமாவிஷ்டா, அவன் ஆக்கிரமிச்சு விட்டான் அவளை. மன்மதன் சொற்பனகைய பேசி பேச ஆரம்பிச்சு விட்டா. ராமனை பார்த்து ஜட்டி தாபசரூபேனா சபாரியா, உன்னை பார்த்தாலே ஒன்றுக்கொன்று மேட்சே ஆகலைன்னு. அவ ஜட்டி தலையில் ஜட்டை, இடுப்பில் மரவுருவி, தபஸ்வி வேஷம், பக்கத்தில் ஒரு மாமி. சபாரியா ஆனால் தபஸ்வி வேஷம், கையில் வில்லு அம்பு. சரச்சா ஒன்றுக்கொன்னே இடிக்கிறதுன்னு. அவ ஒன்றும் தபஸ்வின்னா தபஸ்வியாக இருக்கணும், பக்கத்தில் மாமி இருக்கக்கூடாது. தபஸ்வி வேஷத்தில் இருக்கணும், வில்லம்பு இருக்கக்கூடாது. சம்சாரம் பக்கத்தில் இருந்தால் வில்லம்பு வேணும் காட்டில், அப்போ தபஸ்வி வேஷம் போடக்கூடாது. தபஸ்வி மாதிரி வேஷம் வில்லு அம்பு பக்கத்தில், சம்சாரம் பக்கத்தில். ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா அது மேட்சே ஆகலை. அது இருக்கட்டும். ஆகதஸ்வமிதம் இமம் தேசம் கதம் ராட்சசாலாம் சஞ்சாரம் பண்ணுற இந்த இடத்துக்கு நீ எதுக்கு வந்த அதை சொல். அதுக்கு மேலே சொல்கிற இது என்னோட ரேஞ்சுங்கிற, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இது. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறா பார்த்தீங்களா, இது இந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சுங்கிறாள்னு. அவன் சொல்கிறா என் ரேஞ்ச் இது. ஏன்னா ராவணன் பிரித்து விட்டானா, இது வரையில் கரதூஷன் திருச்சரசு, இதுலேருந்து அது வரையில் நீ அப்படின்னு தங்கைக்கு கொடுத்துருக்கான் சொத்து. அவள் சொல்கிறா இது என்னோட ரேஞ்சு, இங்கெங்கே நீ வந்தேன். சுவாமி சொல்கிற, வால்மீகி சொல்கிறார், இப்படி இவர் ஏதான்னு சொல்லி, என் பேர் கோவிந்தம், என் தம்பி பேர் கோபாலம், இவள் பேர் எதையோ வாயை சொல்லிவிட்டு எதுக்கோ வந்தோம், வேடிக்கை பார்க்க வந்தோன்னு எதையாவது சொல்லிட்டு போகலாமோன்னு. அன்றுதம் நகிராம கதாச்சித, ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டாராம், எந்த நிலையிலையும் பொய் சொல்ல மாட்டார். இந்த கதாச்சித பிசம்மதம் அன்றுதம் நகிரா, பொய்யே வராதான் வாயில். அவகிட்ட ராமாயணம் சொல்கிறார். தசரதன் பேர், தசரத புத்திராள், நான் ராமன் பேர், மூத்த பிள்ளை, என் தம்பி இவன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே அவ என்ன பண்ணா, இவருடைய சத்தியம் அங்கே பிரதிபலிக்கிறது. இவருடைய நேர்மை அவகிட்டையும் வருது. அவ என்ன பண்ணான், அகம் சொற்பனகா, அவ உண்மையை சொன்னாளா, இல்லைன்னு சொல்லவே மாட்டா. இவருடைய உண்மை அவட உண்மை சொல்ல வைக்கிறது. ராட்சசி காமரூபிணி, நான் சூர்பனகேன்னு வேறு, ராட்சசி எந்த எந்த ரூபம் வேணாலும் எடுத்துப்பேனா. அது மாதிரி எனக்கு ஒரு சக்தி, எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். ராவணோ நாமமே பிராதா, ராவணன்னு பேர். பலியானு மகாபலிஷ்டன், ராட்சசேஸ்வரன். அப்புறம் இன்னொரு அண்ணா இருக்கான், அப்பிரவர்த்த நித்ரஷ்ட, எப்போதும் தூங்குறான், தூங்கு மூஞ்சி, கும்பகர்ணன்னு பேர். இன்னொரு அண்ணா இருக்கான், யார் தெரியுமோ, விபீஷணஸ்து, விபீஷணன்னு பேர். எங்கள் அண்ணா 2 பேர் மாதிரி இல்லை, தர்மாத்மா, தர்மாத்மா. எங்கள் ராட்சச குலத்தில் பிறந்து ராட்சச சேஷ்டியே இல்லாதவன். நான் துராட்சச, ஏதோ நான் அந்த விபீஷண சுவாமியை அவரை சரணாகதி பண்ணும்போது சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது ஆளுக்காள் ஒவ்வொன்றும் சொன்னாலும், ஆனால் அவன் சரணாகதின்னு உடனே சுவாமி அக்செப்ட் பண்ணினுட்டார். அவர் மனசார அபயம் கொடுத்து விட்டார். தத்தமஸ்ய அபயம் மயான்னு விட்டார். இனிமே தான் சரணாகதி பண்ண போகிறான், வந்து நின்ன உடனே அபயம்னு விட்டார். எந்த பிரமாணத்தில் சொன்னார் தெரியுமோ, ஹனுமார் சொன்னாருங்கிறது ஒரு பட்சம். அதுக்கு முன்னாடியே ராமருக்கு தெரியுமா, யார் தெரியும்னா
ஒரிஜினல் பார்ட்டி சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவ சொல்லியிருக்கா விபீஷன் தர்மாத்மா ந துராட்சசஜே. சுவாமி விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தது எதுக்காகனா அனுமார சொன்னதுனால மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடி கூட பிறந்த தங்கையே சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கா. விபீஷண எல்லாம் மனசில் வாங்கி வச்சுக்கிறாராம் சுவாமி, பின்னாடி தேவைப்படுமோனு. ந துராட்சசஜேஷ்டிதா. உன்னை பார்த்தேன் ராமா, எல்லாரையும் மீறிண்டு எங்கள் அண்ணாக்கள் எல்லாம் மீறிண்டு நான் வந்துட்டேன். அதனால் எனக்கு ஒரு காரியம் நீ பண்ணணும். என்னன்னா நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, பார்த்துக்கார் இல்லை. நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிண்டு சிராய பவமே பர்த், ரொம்ப நாள் சௌக்கியமாக இருப்போம். இந்த பொண்ணோட நீ என்ன பண்ண போகிற? சீதாயா கிம் கரிஷ்யதி. பாரு, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா பாரு. விகிருத்தன் ச விகிருத்தா ச விரூபா. இவ சொல்கிறாளாம் சீதையை பாரு, விகாரமாக இருக்கா பாரு, பார்க்குறதுக்கே அவலட்சணமாக இருக்கா பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு இவ சொல்லிக்கிறாளாம். இவளை சொல்லிக்கிறா. அகமேவானு ரூபா, நான் தான் உனக்கு மேட்ச். இவ மேட்ச் இல்லை, பாரியா ரூபே. நீ என்னையே அங்கீகரிக்க மாட்டேங்கிற தெரியுமோ, என்னை நீ சம்சாரம்னு பாருங்கிற. பாரியா ரூபே நீ என்னை பாரு, அந்த திருஷ்டியில் பாரு, அப்போதான் உனக்கு எனக்கு பிடிக்கும், உனக்கு என்னை பிடிக்கும். சுவாமி பார்த்தார், நீ இப்படி சான்ஸாக காட்டில் வரப்போறேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த அசட்டை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுதுமா, கல்யாணம் ஆனால் என்ன திருப்பி பண்ணிக்கோன்னு சொல்லலாம். உன்னை பார்த்தா இன்னொரு அம்மாவோட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி தெரியல. நீ போரோட திங்கிற மாடு. நீ உனக்கு இந்த ரேஷன்லாம் சரியாக வராது, இன்னொருத்தரெல்லாம் பங்கு போட்டுட்டா சரியாக வராது. ஆனால் இப்போ எனக்கு தோன்றது என்ன தோன்றது தெரியுமோ, இதோ பார், நான் கருப்பாக இருக்கேன், ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி இருக்கான் பார் என் தம்பி, பளபளபளன்னு இருக்க. அனுஜஸ்வேஷமே பிராதா சீலவா, ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், பார்த்தது போரும்னு தோணல பாரு. பிரியதர்ஷனா ஸ்ரீமானே பார், தரித்திர கலையே இல்லை பாரு, முகத்தை பாரு, என்ன தேஜஸ் பாரு, என்ன சோபை பாரு. அகிருததாரஸ்ச, சம்சாரம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காதவன்னு அர்த்தம், சம்சாரத்தை அழிச்சுன்னு வரலன்னு எடுத்துக்கலாம். அகிருததாரஸ்ச, கல்யாணம் ஆகாதவர். லக்ஷ்மணோ நாம, இவர் சம்சாரத்தை அழிச்சுன்னு வராதவருங்கிற அபிப்பிராயத்தில் ராமர் சொல்கிறார். அவ கல்யாணம் பண்ணிக்காதவங்கிற அபிப்பிராயத்தில் அவ புரிஞ்சுக்கிறார். வீரியவாணி பராக்கிரமசாலி அபூர்வி, பாரு, பார்த்தது போரும்னு தோணலை பாரு, அப்படி இருக்காம்பா. இது மாதிரி ஒருத்தர இந்த ஜகத்தில் நீ பார்க்க முடியாது. இத்தனை இருக்கிற லட்சுமணன் அலையிறான். எதுக்கு அலையிறான் தெரியுமோ, கல்யாணம் பண்ணிட்டா தேவரான்னு அலையிறான். பாரியயாச்சார்த்தி தருணா, நல்ல யுவா, பார்த்தது போரும்னு தோணலை பார். பிரியதர்ஷனா, அது மாத்திரம் இல்லை, நானும் நீயும் சேர்ந்து நின்னா நல்லா இருக்காது, இவனும் நீயும் சேர்ந்து நின்னா எக்ஸலண்டாக இருக்கும். அனுரூபஸ்சதே பர்த்தா, உன்னுடைய ரூபத்துக்கு அனுரூபமா அப்படி இருப்பான் அவன். உனக்கு ரூபஸ்யாஸ்ய பவிஷ்யதி, உன்னுடைய ரூபத்துக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பான். அதனால நீ அவனை பாருன்னு. உடனே லட்சுமணா லட்சுமணான்னு சுவாமியை விட்டுவிட்டா. லட்சுமணா லட்சுமணான்னு கிட்டக்க வந்தா. அவன் சுவாமி மாதிரி பரபரக்கல்ல, அவன் விசிராந்தியா. அவன் இப்போ கால வேலையோன்னு சுவாமி ஜெபம் பண்ண உட்காந்து விட்டார். சீதை சமையல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். இவன் காய்கனிகள் கிழங்கெல்லாம் பறிச்சுன்னு வரணும். அவன் கையில் எல்லாம் பறிக்கிறதுக்கு கத்தி, அது அந்த முனை தேஞ்சிருக்கு. அதனால் வாசலில் ஒரு மரத்தோட வேரில் கத்தியை தீட்டின்னு இருக்கான் லட்சுமணன். இவன் கத்தி தீட்டின்னு இருக்கிற நேரமாக பார்த்து இத்தனை காரியம் நடந்துட்டுருக்கு. இப்படியே அருவாளை தீட்டின்ண்டே இருக்கும்பொழுது அங்கேருந்து வந்தா. லட்சுமணா லட்சுமணான்னா, நான் நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான்
என்னடா அது அவரை கேட்டுவிட்டு அவர் இல்லைன்னு உடனே உங்ககிட்ட வந்தேன்னு நீ என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காத. நான் அங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிது. அவர் பெரியவராக இருக்காருன்னு மரியாதைக்கு ஒரு இவளோட யோகியத்தை தெரியுது பாருங்க. அவர் பெரியவராக இருக்காருன்னு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டேன். ஆனால் ஒன்றை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா பார்த்தா லட்சுமண சுவாமி ரொம்ப சந்தோஷம். ராமர் மாதிரி பயப்படலை, ரொம்ப சந்தோஷம். எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் ஏன்னு அவர் எல்லாம் சொல்லிவிட்டார். என்னோட உத்தியோகம் சொன்னாரோ, என்னை பற்றி எல்லாம் சொன்னார். நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். என் உத்தியோகம் சொன்னாரோ சொல்லலை. ஏன் தெரியுமோன்னா நான் அவருக்கு வேலைக்காரனாக வந்திருக்கேன். இப்போ அவரோட மரவுருவி துவைச்சி உணர்த்துறேன், சீதையோட புடவையை துவைச்சி உணர்த்துறேன், காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுக்குறேன், அவள் சமையல் பண்ணினா 10 பாத்திரம் தேய்க்கிறேன், அடுப்பு சுத்தம் பண்ணுறேன், வீடை முழுக்க மெழுக்கி கோலம் போடுறேன். ராமருக்கும் சேவை பண்ண வேண்டியிருக்கு, எங்கள் மண்ணிக்கும் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிவிட்டேன்னு எனக்கு பாதி வேலை மிச்சம். இப்போ நான் ராமரை உண்டி அவருக்கு உண்டி பண்ணுவேன், சீதை காரியம் ஆற்று காரியம் முழுக்க நீ பண்ணிவிடுவேன். அதனால எனக்கு ரொம்ப ஹிதமாக இருக்குது. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லு. பார்த்தாவ கதம் தாசஸ்யமே தாசி பாரியா பவிதுமிச்சசி. பார்த்தாள் அவள், அடர்ச்சி நீ வேலைக்காரனாடான்னு அவன். நான் என்னமோ நினச்சி நீ டைம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டேனே உங்ககிட்ட. திரும்பி ராமாராமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னார். உடனே சுவாமி பார்த்தார், லட்சுமணன்ட்ட திருப்புறார். லட்சுமண சுவாமி ராமர்கிட்ட பார்த்தாவ, நீங்கள் 2 பேரும் இங்கேயும் அங்கேயும் என்னை தள்ளுறதுக்கு காரணம் இவ ஒத்தி இருக்கிறது தானே. இவளையே சாப்பிட்டுறேன்னு எடுத்து சாப்பிட பேட்டா. அத்யமாம் பக்ஷயிஷ்யாமி பஷ்யதஸ்தவ மானுஷி. எடுத்து சாப்பிட்டுறேங்கிற அப்படியே சாப்பிட்ருவாவ. இன்னும் பெரிய சரீரமும் எடுத்து இப்போ தான் இப்படி இருக்கே தவிர க்ஷண நேரத்தில் பெரிய உடம்பு வந்துடும். அப்படியே முழுசாக சாப்பிட்றேன். இதுதான் ராவணன் சொல்கிறான். மமத்வாம் பிராதராசார்த்தம் சுந்தரகாண்டத்தில் சொல்கிறான்னு 60 நாள் டயம். நான் சொன்னதை நீ கேட்கலன்னா 61வது நாள் நீ தான் எனக்கு டிஃபனுங்கிறான். இப்போ அவள் பக்குவம் பண்ணிலாம் சாப்பிட வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுடலாம். அதை தான் அவன் சொல்கிறது ஆச்சரியம் இல்லை, அவன் தங்கியும் அதையே தான் சொல்கிறான். நான் அத்தியமாம் பக்ஷயிஷ்யாமி, அப்படியே அவனை சாப்பிட்டுடுவேங்கிற. இவளை சாப்பிட்டுடுறேன்னு சொல்ல அவர் நன்னா கத்தியை தீட்டின்னு இருக்காரோன்னு பார்த்தார். லட்சுமண சுவாமி கிட்டு கிட்டு கிட்டுன்னு வந்தார். 2 கையும் முறுக்கி பின்னாடி வச்சு ஒரு கும்மி மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டார். அசர முடியாத பண்ணிக்கு மூக்கையும் காதையும் அறுத்து விட்டா நிஜ ரூபம் வந்துடுத்தோ. நமக்கெல்லாம் கையில் அறுதுன்னா சொட்டு சொட்டாக தானே வரும். அது இப்போ 5 HP பம்பு செட்டு மாதிரி அடிக்கிறது இந்த ரத்தம். ராட்சசியோனும் இன்னும் பிரம்மாண்ட சரீரம். அப்படியே ரத்தம் சொட்ட 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 நேராக அவள் அண்ணாத்த ஒன்று விட்ட அண்ணா, கரண் தூஷணன் திருச்சிரசு எல்லாம் ஒன்று விட்ட அண்ணா இவளுக்கு. அவள்லாம் இக்கரையில் இருக்கா 14,000 ராட்சசாலோட. நேராக என்ன பண்ணா இந்த சூர்பனக கரண்ட்டை போய் குப்புறக்க விழுந்தாலாம். முதல்ல இந்த அண்ணாட்ட சொல்லுவோம் இந்த கஷ்டத்தைன்னு. யார் நீ பேசுறதுங்கிறான். நான் தாண்டாங்கிற புரியவே இல்லை. பார்த்தா மூக்கு போனதுனால குரல் மாறி போயிடுது. ரொம்ப நேரம் ஆச்சா நிகா பண்ணிக்கிறதுக்கு இவ சூர்பனகன்னு என்ன வாய்ஸ் மாறி போயிடுது மூக்கு போனதுனால. நான் தாண்டான்னா ஏண்டி இப்படி ஆச்சுன்னு கேட்டான். அவன் மூக்கும் காது எங்கடின்னா உடனே அவன் என்ன சொல்லணும், அட 2 பாவி இருக்காங்க, அந்த 2 பாவிகளும் சேர்ந்து என் மூக்கை அறுத்து விட்டுவிட்டான்னு சொல்ல வேண்டி இருக்க. தருணவு ரூபசம்பன்னவு சுகுமாரவு மகாபலவு புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரவு ஃபலமூலாசனௌ தாந்தௌ தாபசௌ தர்மச்சாரிணௌ கந்தர்வராஜ பிரதிமௌ பார்த்திவ வியஞ்சனாம். ஏதோ தசரதன் சக்கரவர்த்தி பார்த்து ஆனந்தப்பட்ட இடத்துல வர்ணிச்சா மாதிரி வர்ணிக்கிறார். சூர்பனக மூக்கும் காதும் போனதே தெரியலையா அவளுக்கு. ராமரோட ரூபத்தில் மயங்கின மயக்கம் மூக்கு காது போய் கூட தெளியலைங்கிறார். தருணவு நல்ல யுவாடா, யௌவன பிராதுர்பாவத்தை அடைஞ்சவர்.
ரூபசம்பன்னோ, நல்ல ரூபம், மகா ரூபவான்கள் ராமலட்சுமணால். சுகுமாரோ, தொட்டு பார்த்தா புஷ்பம் மாதிரி இருக்கு திருமேனி. மகாபலிஷ்டர்கள். புண்டரீக, அவளுதான், அதுதான் உறுத்துறது அவளுக்கு. கண்ணு வரமாட்டேங்கிறது அவளுக்கு, காது வரியில் வரமாட்டேங்கிறது. சுவாமிக்கு காது வரியில். புண்டரீக விஷாலாட்சௌ, இப்படி மன்மதன் மாதிரி இருக்கா. அதுக்கு சர்வாலங்கார பூஜிதாலாம் இல்லை. சீர கிருஷ்ணாஜினாம்பரவு, இடுப்பில் மரவுருவி, தலையில் ஜட்டை, இதான் சொத்து, இதான் அலங்காரம். இப்பேற்பட்ட பலிஷ்டனுங்கிறியே நம்ம மாதிரி கண்டத்தை தும்பணும்னா பலமூலாசனவு, தபஸ்விகள் பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்றாரு. தாபசௌ, தபஸ்விகள். தர்மஜாரி, ரெண்டாவது லைனே தெரியாது, தர்மானுஷ்டானம் தான் தெரியும். கந்தர்வராஜ கந்தர்வராஜாவே 2 கந்தர்வராஜன் இருக்கிற மாதிரி இருக்கா. ராஜா ராஜகுமாராள் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தான் கரதூஷணன், திருச்சிரசு 3 பேர், 14,000 ராட்சசா. அவளை அழிச்சுன்னு யுத்தத்துக்கு வந்துட்டான். வந்து யுத்தம்னு உடனே சுவாமி என்ன பண்ணான்னார், லட்சுமணான்னு கூப்பிட்டார். என்னன்னா, ராட்சசா சஞ்சாரம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த சூர்பனை கேட்டப்பட்ட இடைஞ்சல் தான் நினைக்கிறேன். அதனால ஒரு காரியம் பண்ணு, சீதை பயப்படுவள். இந்த மலை அடிவாரத்தில் நீ அங்கே கொஞ்சம் ஒசரமாக நின்றுண்டு பாரு, சீதையை பக்கத்தில் வச்சுக்கோ, சீதையை ரட்சிச்சுக்கோ, நான் இந்த ராட்சசாலை சம்மாரம் பண்ணிட்டு வரேன். பார்த்தார் லட்சுமண சுவாமி, அண்ணா இதுக்காக நீங்கள் ஏன் சிரமப்படுறீர்கள்? அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். நான் யுத்தம் பண்ணுறேன், நீங்கள் மண்ணியோடு போய் நின்று அண்ணா ஜாலியாக பாருங்க, கிரிக்கெட் பார்க்குற மாதிரி நீங்கள் பாருங்க, நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைடா லட்சுமணா, சொன்னால் கேளு, இவாளுடைய ஆழம் உனக்கு தெரியாதுடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னா. இல்லை நான் தான், இவா 2 பேர் சண்டை போடுறாளாம். எதுக்கு சண்டைன்னா, யார் யுத்தத்துக்கு போகிறதுன்னு, நான் தான் போவேங்கிறார் சுவாமி, நான் தான் போவேங்கிறார் லட்சுமண சுவாமி. சுவாமி பார்த்தார், ஒரு அதட்டினார். சொன்னதை கேளு, சீதை அழிச்சுன்னு போங்க, நான் தான் யுத்தம் பண்ண போகிறேன்னு சுவாமி ஒரு அதட்டின உடனே அழிச்சுன்னு போயிட்டார் லட்சுமண சுவாமி.